ஆக்சுவலி நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சேயிங் தட் நம்ம வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணணும், பொலிட்டிக்ஸ் பத்திலாம் பேச வேணாம், நம்ம செல்ஃப் ரிஃப்ளெக்ட் மட்டும் பண்ணாலே போதும் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தேன். ஐ திங்க் அது தப்பு. டிஎம்கே மேல ஒரு பெரிய தப்பு இருக்கு. எல்லா தப்பையும் இன்ஃபேக்ட் டிஎம்கே தான் பண்ணாங்கன்னு கூட நான் சொல்லுவேன். பிகாஸ் செக்ஷன் 353 சொல்லிட்டு சைபர் கிரைம்ல மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் ஏன் அவ்வளோ ஆம்புலன்ஸ் போச்சு, அவ்வளோ பேருக்கு ஒன்றும் ஆகலை, டாக்டருங்கெல்லாம் ஊசி போட்டு கொள்றாங்க, செந்தில் பாலாஜி எப்படி அங்கே முன்னாடி போனாலும் கான்ஸ்பிரசி தியரி பேசிட்டு இருக்கீங்கல்ல, உங்களெல்லாம் இன்னும் உங்க மேலாம் கேஸ் போடாம சும்மா விட்டு வச்சிருக்கிறது டிஎம்கே தப்பு தான். எனக்கு சத்தியமா புரியல உங்களுக்குலாம் எப்படி வாய் வருதுன்னு. இதுல ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்கல்ல. விஜய் வந்து அவருக்கு சோகம், அவர் ஓடிட்டாரு, அவருக்கு வந்து சோகம் தாங்க முடியாம அவர் பேசாம போயிட்டாருன்னு. தென் ஹவு இஸ் a லீடர்? நீங்க எனக்கு இது புரியவே இல்லை. இப்போ இங்க இருக்கிற பொலிட்டிக்ஸ்ல இருக்க அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போனவங்க, அடி வாங்கினவங்க, தடி அடி வாங்கினவங்க, போலீஸ் கிட்ட அடி வாங்கினவங்க, சிஎம்ஆ இருந்தவரும் போலீஸ் அடி வாங்கினவங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க. உங்க அண்ணா இந்த பிரச்சனைக்கே ஓடி போயிடுவாருன்னா அப்புறம் அவரை எப்படி நீங்க லீடர்னு கொண்டு வந்து உங்களுக்கு ஒண்ணு புரியுதா? அவருக்கு நீங்க மட்டும் ஓட்டு போடலடா, நானும் தமிழ்நாட்டுல தான் இருக்கேன், எனக்கும் மீன் ஒருவேளை உங்க அண்ணா சிஎம் ஆயிட்டோலாச்சா எனக்கும் தான் சிஎம் ஆகணும். ஏன் சிஎம் பிரச்சனை வந்தா ஓடிடுவாருன்னா அவர் எப்படி சிஎம் ஆவாரு? எனக்கு இது புரியல. And you know what? I also think it's a wake-up call. ஒரு ஜெனரேஷனே ஒரு நடிகர் பின்னாடி போய் அடிபட்டு சாகுற அளவுக்கு கேவலமான ஒரு சொசைட்டில இருக்கோமே நினைச்சு வெக்கப்படணும். அது எதுவுமே இல்லாம ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு பேசிட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் இன்டாக்டினேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்களெல்லாம் விட நம்ம ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபியும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அவங்களெல்லாம் விட கேவலமா இருக்கீங்க. பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு. இதுல வேற எவனாலும் ஒரு தெளிவான பேசினா அவனை போய் அபியூஸ் பண்றது, என்ன வேற சொல்லிட்டு இருந்தீங்க, யூர் ஸ்லட், யூ நோ வாட், ஐ வுட் மச் ரேதர் பி அ ஸ்லட் தன் டிவிகே ஃபாலோவர். டிவிகே ஃபாலோவரா இருக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்லட்டா இருந்துட்டு போயிடுவேன், பரவாயில்லங்கிறேன். ஏன்னா எனக்கு அட்லீஸ்ட் அறிவு இருக்கு. பீங் அ ஸ்லட் டசன்ட் மேக் மீ டம். உங்களுக்கு ஒரு முட்டாள், ஒரு வட்டி கட்டின முட்டாள் கூட்டம். உங்க அண்ணாக்கும் அது தெரியும். இஸ் a narcissistic sociopath. அவர் பின்னாடி போறதுக்கு நீங்க எல்லாம் முட்டாளா இருந்தாலும் அவர் பின்னாடி போவீங்கன்னா அவருக்கு தெரியும். கெட்டு ஒழிஞ்சு நாசமா போங்க. பட் இந்த டைம்ல உட்காந்து அரசியல் பாருங்க ரொம்ப கேவலமா இருக்கு. தயவு செஞ்சு ஐ நோ வாட் டு சே. ஐ கிவ் அப். பிகாஸ் டிவிக்கேல இருக்கிறவங்ககிட்ட பேச முடியாது. அவனுங்க மனுஷனுங்க இல்லை அவனுக்குலாம் பேசுறதுக்கு. I don't know why I'm making this video at this point.